ஏன்னா 13 வயசுல கல்யாணம் பண்ணா அவளுக்கு என்ன வேணும் உலகம் என்னது கல்யாணம் என்னது எதுவுமே அவளுக்கு தெரியாது. புரியுறதுங்களா? இப்ப அவளுக்கு இன்னொருத்த மேல ஆசை வந்துருச்சு. கல்யாணம் பண்ணா அப்புறம் 2 குழந்தை பெத்துச்சு. நான் கேக்குறேன் என்ன பண்றது பாத்தி, அவளுக்கு என்ன தெரியும்? தெரியாம பெத்துச்சு. தெரியாத குடும்பம் வந்து போயிட்டு புள்ளிங்க கூட வேணா, எங்க அம்மா வேணா. 19 வயசு. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல. அவன் நல்லவனா இருந்தா நல்லா இருப்பா. அதுக்கப்புறம் இல்ல அது ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் உங்கள்ட்ட திரும்ப வருவா. வேற வழி இல்ல. இப்ப வந்து நீங்க பண்ண தப்புக்கு நீங்க அனுபவிச்சுதான் ஆகணுமா? நீங்க குழந்தைங்களை பார்த்துதான் ஆகணும். நீங்க காசு கொடுக்கணும். பெரியவங்க தப்பு பண்ணீங்க, நீங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உங்களால பாத்துக்க முடியலையா, ஹாஸ்டல்ல போடுங்க, ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ஆனா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு செலவு கொடுக்கணும். அதான் மேடம், சும்மா பிஸ்கட் பாக்கெட் அங்க கொடுக்க கூடாது மேடம். இல்ல மேடம், கொடுக்காதீங்க. போய் சொல்லி அந்த குழந்தை நீங்க கொடுக்காதீங்க. எனக்கு குழந்தை வேணாம், எனக்கு பொண்ணு மேல ஆசை, என் பையன மேல ஆசை. உங்களுக்கு பையன் பெத்துக்க முடியும், புள்ள பெத்துக்க முடியும்னு காமிக்கிறதுக்காக ஒரு 13 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்கீங்க. மேம் அப்படியெல்லாம் இல்ல. அவ சொல்லறது கேட்டப்போ நான் நினைச்சேன் நீங்க ரொம்ப வேற ஏதோ பண்ணிருக்கணும். அப்படியெல்லாம் இல்ல. அவர் வந்து வேலை பண்ணிருக்காரு, வீடு கட்டி இருக்காரு, பைக், அதெல்லாம் நல்ல விஷயம். நல்லா பாத்தாரு மேடம். அதெல்லாம் நல்ல விஷயம். தெரியல, ஏன்னா உனக்கு அதோட கஷ்டம். உனக்கு சின்ன பொண்ணு, நீ உனக்கு விளையாட்டுத்தனம். அவர் பொறுப்பா நடந்திருந்திருக்காரு. அது நல்ல குணம். ஒவ்வொருத்தர் வந்து இந்த வயசுல வீடு கட்ட மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவர் ஒழுங்கா பொறுப்பா வேலை பண்ணியிருக்காரு. அதோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. 10 வருஷம் கழிச்சு நீ வேற மாதிரி பேசுவ. 10 வருஷம் கழிச்சு இதே நீ பேசலைன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கோ. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பொறுப்பா நடந்துட்டாருன்னு நீயே சொல்லுவ. நீங்க வந்து ஒரே ஒரு தப்பு தான் பண்ணீங்க. வயசுல ரொம்ப சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. அது ரொம்ப எல்லாம் தெரியாது சொன்னா அந்த ஆர்வத்துல அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. இப்ப அவளை நீங்க யாருமே பிளேம் பண்ண முடியாது. இப்ப நீங்க அந்த குழந்தைங்களுக்கு செலவு கொடுக்கணும். அந்த அம்மா பாத்துக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்க கூடாது. பிச்சு எடுத்துதான் உங்க குழந்தைங்க சாப்பிடணுமா? அது எப்படி மேடம்? அப்புறம் கொடுங்க. 2 குழந்தை. இப்போ நான் சொல்றேன், அவளை விட்டுடுங்க. அவ இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவ உங்க கூட வந்து வாழறதா இல்ல. நீங்க ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. நீங்க பண்ணது திருமணமே கிடையாது.